10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 6 முக்கோணவியல் பயிற்சி 6ல் 3ல வினா எண் 2 பார்க்கலாம். வினா பாருங்க. இரு கட்டடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர் ஆகும். 2 கட்டடத்துக்கு இடைப்பட்ட தொலைவு கொடுத்திருக்காங்க. இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு இறக்க கோணம். அப்படின்னா என்ன? முதல் கட்டடம் சின்னதா இருந்திருக்கும் இல்லையா? இரண்டாவது கட்டடம் பெருசா இருந்திருக்கும். அதனாலதான் 2வது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிய பார்க்க முடியுது. இறக்க கோணம் நமக்கு கொடுத்திருக்காங்க. நாம படத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக தரையோட கோடு வரைஞ்சுக்கிறோம். அதுக்கு இணையா முதல் கட்டடத்தோட உச்சியிலிருந்து ஒரு கோடு வரைஞ்சுக்கிறோம். இங்க பார்வை கோடு வரைஞ்சிக்கலாம். அங்க இருந்து நம்ம இறக்க கோணம் போட்டிருக்கோம். சோ இங்க இறக்க கோணம் வரைஞ்சிக்கலாம். கணக்குல இறக்க கோணம் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 45 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து 2 கட்டடங்களுக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இரண்டாவது கட்டடத்தின் உயரம் 120 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. பேர் போட்டுக்கலாம். ஏ, பி, சி, டி இதுக்கு எம்னு போட்டுக்கலாம். இப்ப பாருங்க இது 45 டிகிரிங்கிறதுனால இதுவும் 45 டிகிரி தான். இந்த முக்கோணத்துல ஏஎம் எவ்வளவு அப்படின்னா பிசி இல்லையா? அப்படின்னா இதுவும் 70 மீட்டர். நமக்கு டிஎம் வேணும். டிஎம் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 120ல இருந்து டிஎம் கழிச்சோம்னா எம்சி கிடைச்சிடும். அதுதான் முதல் கட்டடத்தின் உயரமா இருக்கும். பார்க்கலாமா? செங்கோண முக்கோணம் ஏஎம்டி எடுத்துக்குவோம். செங்கோண முக்கோணம் ஏஎம்டில இது அடுத்துள்ள பக்கம் இல்லையா? இது எதிர்பக்கம். நம்ம எதிர்பக்கம் கண்டுபிடிக்க போறோம். எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் உள்ளடக்கிய tan தீட்டா எடுத்துக்குவோம். tan தீட்டா சமம் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan தீட்டா தீட்டா எவ்வளவு நமக்கு 45 டிகிரி சமம் எதிர்பக்கம் dm பை அடுத்துள்ள பக்கம் am. 45 டிகிரி tan 45 டிகிரியோட மதிப்பு 1 சமம் dm பை am 70. 70 கொண்டு அங்க பெருக்கிக்கிட்டீங்கன்னா dm சமம் 70 மீட்டர்னு நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க நமக்கு ஏபி வேணும். முதல் கட்டடத்தின் உயரம் ஏபி தான். அது எதுக்கு சமம்னா எம்சிக்கு சமம். எம்சி எப்படி கிடைக்கும்னா சிடியில இருந்து டிஎம் நீங்க கழிச்சிட்டீங்கன்னா கிடைக்கும். சிடி 120 டிஎம் 70 நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதை போட்டு கழிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? 50 மீட்டர். அதாவது முதல் கட்டடத்தின் உயரம் 50 மீட்டர்னு நாம கண்டுபிடிச்சிருக்கோம். நன்றி மாணவர்களே.